சிலை வழிபாடு கூடாது என்று வேதம் சொல்லுகிறதா? நிச்சயமா வேதம் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. யாத்ராகமத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வரும்போது அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளையில் முதல் 2 விஷயங்களை நம்ம கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், என்ன என்று உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்கிக்க நீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, தேவனுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை நீ இந்த பூமியினால் என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. விக்கிரகங்களையும் நீ உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக கட்டளையாக அவர் இதை கொடுக்கிறார். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன இதில் இப்படி செய்வதால் என்ன தவறு இழைக்கிறோம் அப்படி என்பது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இதை நம்ம கொஞ்சம் கவனித்து நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இது கருதப்படுகிறது. என்னன்னா, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். இந்த பூமியில் சொரூபங்களை நாம் உண்டாக்கும்போது, விக்கிரகங்களை நாம் உண்டாக்கும்போது அது என்னவா ஆகுதுன்னு சொன்னால், உயர்ந்த அந்த தேவனை, மகிமைக்கு உண்டான அந்த தேவனை, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள அந்த தேவனை ரொம்ப சீப்பா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாக ரொம்ப சீப்பாக, இதுதான் கடவுள், பார்த்துக்கோ, இந்த கல் தான், இந்த மரம் தான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது மகா பெரிய அந்த தேவனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக அது மாறுகிறது. நாம் சொல்லிவிட்டு நாம் கடந்து போய்விடுவோம். ஆனால் நம் பிள்ளைகள், நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் என் அப்பா இதை தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தவறான விஷயத்தை நம் விதைப்பதால் அந்த பிள்ளைங்களை திருத்தி நல்வழியில் கொண்டு வர்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. முடிந்த அளவுக்கு பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இல்லை மற்றவர்களுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரியான விதத்தை நாம் போதித்து சொல்லும்போது, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் மிகப்பெரியவர், சரிங்களா? அவரை கொண்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம அடைக்கும் போது அது தவறான ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொரூபத்தை உண்டாக்கி என்னை ரொம்ப கீழே இறக்காதன்றாரு. என்னை கீழே ரொம்ப இறக்கிடாத, நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னும் போது என்னை கொண்டு ரொம்ப சீப்பாக நீ என்ன பண்ணாத, செஞ்சிடாத. அப்படி நீ செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அது தவறான விதத்தில் சொல்லும்போது அவர்களை திருத்தி கொண்டு திரும்ப சரியான பாதையில் அவர்களை கொண்டு சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாறுகிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நாம் இப்படி செய்கிறோம் இல்லையா, இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தின்படி ஒரு கடவுள் உண்டாக்கப்பட்டிருக்கும். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஆந்திராவுடைய பாரம்பரியத்தின்படி அங்கே அந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல் ஒவ்வொரு நாட்டிலையும் அவர்களுடைய தன்மையும் அவர்களுடைய அந்த சுய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த சிலைகளும் அந்த சொரூபங்களும் இருக்கும். இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன் இப்படி இருக்கு? கடவுள் என்ன நிறத்துக்கு நிறம் மாறுகிறவரா, இல்லை ஏரியாவுக்கு ஏரியா மாறுகிறவரா, ஊருக்கு ஊர் மாறுகிறவரா கடவுள்? நம்ம இதை சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லவா? அதனால் சிந்திங்க. கடவுள் விஷயத்தில் தெளிவான ஒரு புத்தி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு செயல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.